எல்லாத்தையும் தினந்தோறும் தினகரன் வந்து தகவலாக அனுப்பிச்சுவாரு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறது. முதல்ல நான் பாவலர் முகிலையா அவரை குறித்து நான் பேசணும்னு நினைக்கிறேன். அப்பா முன்னாடி வந்து பேசினாரு. நான் சின்ன பையன்ல இருந்து நிறைய அறிவொளி இயக்க மீட்டிங் எல்லாம் பார்த்துருக்கேன். அறிவொளி இயக்க மீட்டிங்ல வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எதுவும் இருக்காது. அப்படியே எல்லாரும் கை தட்டி ஜாலியா பாட்டு பாடுவாங்க. அப்பதான் எனக்கும் வந்து ஒரு ஆர்வம் வந்தது. சரி, நம்ம கூட பாட்டு பாடலாமே, பாட்டு பாடுறதுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமே இல்லை போல இருக்கு, அப்படியே நமக்கு தோன்றதை நம்ம பாடலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து அறிவொளி இயக்கத்தை மேடைகளை பார்த்துதான். ஆனா அப்பயும் அந்த கலைஞர்களுடைய கிட்ட போறது பேசுறது இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய தயக்கம் இருந்தது. ஆனா வந்து நான் என்னுடைய சிறு பருவத்துல ரொம்ப கிட்ட நெருங்கி பார்த்து கை கொடுத்து பேசக்கூடிய அளவுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்த ஐயா வந்து பாவலர் முகில் ஐயா தான். அவர் தான் ஒரு ஆர்டிஸ்ட். ஒரு பாட்டு பாடுறதுனால நம்ம ஒரு ஸ்பெஷலா பார்ப்போம்ல, இவங்க பாட்டு பாடுறாங்க, இவங்க டான்ஸ் ஆடுறாங்க, இவங்க வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு திறமை உள்ளவர்களை எப்பவுமே நம்ம சிறப்பா மதிப்போம் இல்லையா? அப்படி நான் பார்த்து வியந்த ஒரு ஆளுமை வந்து பாவலர் முகில் ஐயா. ஆனா நான் வளர வளர நானும் ஒரு ஆர்டிஸ்டா மாறணும்னு விரும்புறேன், நான் வந்து பாட்டு பாடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லும் போது எங்க அம்மா அப்பா வந்து உண்மையிலே வந்து தயங்கினாங்க. எது இப்போ நீ படிச்சு வேலைக்கு போகலாம்ல, எது நீ வந்து இந்த மாதிரி பாட்டுத்துறைகள்லாம் போகலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தப்போ பாவலர் முகில் ஐயா தான் வந்து எங்க அம்மா அப்பா பேசி கன்வின்ஸ் பண்ணாரு. இல்ல இல்ல, அவன் பாட்டு பாடினா கூட அவன் ஒரு இடத்துக்கு வந்துடுவான். அவன் வந்து அழகா ஒரு வார்த்தை சொன்னாரு, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை ஐயா சொன்னது. அதாவது அறிவை பறக்க விடுங்கள், அவனை பறக்க விடுங்கள், அவன் பறந்து அவனுடைய இடத்த கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த வார்த்தை வந்து என்னால மறக்கவே முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் அதை சொல்லலாம். இன்னைக்கு நம்ம நிறைய இடங்கள்ல வந்து வாழ்த்துறைகள் கேட்கலாம். ஆனா எதுவுமே இல்லாத ஒரு சின்ன பையனை பார்த்து அப்பா அம்மா கிட்ட போய் இவனை பறக்க விடுங்க, இவன் நல்லா வருவான்னு சொல்றதுக்கு ஒரு ஞானம் வேணும். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு நான் எப்போதுமே நன்றியோட நினைச்சுக்கிறேன். குறிப்பா வந்து நம்மலாம் ஒடுக்கப்பட்ட சமூகம்னு அடையாளப்படுத்தப்படுறோம். அதனால நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் மறுக்கப்பட்டிருக்கிறதே நமக்கு தெரியாது. இப்போ இன்னைக்கு நம்ம எல்லாரும் கையிலையும் வந்து நோட்டு புக் கிடைக்குது இல்லையா? நோட்டு புக் கிடைக்கும் போது எல்லாரும் கை தட்டுறாங்க இல்லையா? ஆனா ஒரு காலத்துல நம்ம படிக்கவே கூடாதுன்னு இருந்திருக்கு, இதுவே நமக்கு தெரியாது. இப்போ இந்த மாதிரி நம்முடைய வரலாறு என்னன்னு நமக்கு தெரியாததுனால நம்ம கிட்ட கிடைக்கிற வாய்ப்புகளுடைய அருமையும் நமக்கு தெரியாம போகுது. இப்போ இன்னைக்கு நம்ம எல்லாரும் படிக்கிறோம், இந்த மாதிரி இடங்களை உட்காடுறோம், நல்ல உடை அணிகிறோம். ஆனா ஒரு காலத்துல இந்த மாதிரி சட்டையே போடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. ஆனா அது காரணம் என்னன்னா சாதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு காலத்துல நீங்க வந்து தெருவில் நடக்கவே கூடாது அப்படின்னு இருந்திருக்கு. அப்போ எந்த வகையான உற்சாகமுமே கிடைக்கப்பெறாத மக்களா நம்ம எல்லாரும் இருந்திருக்கிறோம். அதனால நம்மள யாராவது வந்து நீ நல்லா பாடுற அப்படின்னு சொல்லிட்டாலே அது பெரிய வெற்றி தான் நமக்கு. நம்மள யாராவது வந்து நீ நல்லா படிக்கிற, நீ நல்லா ஓவியம் வரைகிற, உன்னால முடியும் அப்படின்னு சொல்றதே ஒரு மிக முக்கியமான விஷயம். அப்படி என்னுடைய வாழ்க்கையில வந்து என்னை முதல் தட்டி கொடுத்தவர் பாவலர் முகில் ஐயா அவர்கள். இன்னைக்கு நான் மட்டும் இல்லை, இன்னைக்கு அந்த நினைவுகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது இங்க அவர் இருந்த மாதிரிதான் எனக்கு இருக்கிற மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆகுது. அவர் இருந்தாருன்னா அப்படி ஓடி ஆடி எல்லாருக்கையும் பாடின்னு சிரிச்சுன்னு அரக்கோணத்துக்கு வந்தா அவருக்கு நான் தான் வந்து 2 வீலர் டிரைவர். என்ன நான் தான் 2 வீலர் ஓட்டுவேன் அவருக்கு. அவர் 4 நிகழ்ச்சி 5 நிகழ்ச்சிக்கு போவார் ஒரே நாள்ல. அது எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நான் கூட போய் வேடிக்கை பார்ப்பேன், வேடிக்கை தான் பார்ப்பேன் நான். ஆனா அதுலயே அவ்வளவு எனர்ஜி இருக்கும். அவர் பையில வந்து ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருப்பாரு, பறை ஒன்று வச்சிருப்பாரு. அப்புறம் அவங்க போறவங்களே கூப்பிட்டு நீ வா, நீ வந்து இதை வாசி, நீ வா, நீ வந்து இதை பாடுன்னு சொல்லி எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, உசுப்பேத்தி விட்டுருவாரு. நீங்க பாடுங்க, நீங்க பாடு. ஆனா அதன் மூலமா கலைஞரா மாறி இருக்கிறாங்க நிறைய பேர். எனக்கும் அந்த மாதிரிதான். ஏதோ ஒரு கல்யாண நிகழ்வு, திருமண நிகழ்ச்சிக்கு நான் போகும்போது அந்த ஐயா வந்து பாடிட்டு இருந்தாரு. அப்ப நான் எந்த பாட்டும் ரிலீஸ் பண்ணல, எதுவுமே இல்லை, நான் காலேஜ் தான் படிச்சிருந்தேன். ஆனா அவர் அந்த மேடையில இருந்து கொண்டு இருப்பாருங்க, அறிவு வந்திருக்காரு, அவர் ஒரு இசைக்கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப நான் இசைக்கலைஞரே கிடையாது. ஆனா வந்து அவர் அந்த அளவுக்கு உற்சாகப்படுத்த அவரை பத்தி நாம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்க எல்லாரும் அவரை இன்னைக்கு உள்வாங்கி இருக்கீங்க. நம்ம எல்லாரும் அவரை போலவே அவருடைய பணிகளை எல்லாம் கையில் எடுத்து நமக்கும் அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு நாம உற்சாகமா முன்மாதிரியா இருக்க போறோம் அப்படிங்கிறது எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்க எல்லாருமே வந்து பாவலர் முகில் ஐயாவுடைய நினைவுகளை தெரிஞ்சுக்கிறது மூலமா உங்களை நிச்சயமா நீங்க கிளாஸ்ல, ஸ்கூல்ல, காலேஜ்ல வந்து கவனிக்கிற பாடங்களை போலவே இது வந்து அதை விட முக்கியமான ஒருத்தர் நம்முடைய
சமூகத்துக்காக உழைத்தவங்க. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த சமூகத்திலிருந்து வளர்ச்சி அடைந்த பிறகு இந்த சமூகத்தை விட்டு நம்ம விலகி போயிடுற ஒரு சூழல் இங்க வந்து ஏற்பட்டுட்டே இருக்கும். நம்ம எங்க இருந்து வந்தோம் அப்படிங்கறத மறப்பதற்கு தான் இந்த உலகம் நம்மளை மறுபடியும் காமிச்சுட்டே இருக்கும். ஆனா முகிலையா அவர்கள் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் திருப்பி வந்து இந்த சமூகத்தை திருப்பி பார்த்திருக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய பண்பு. அந்த பண்பை அவர்கிட்ட நம்ம எல்லாரும் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஐயாவுடைய நினைவு நிகழ்வுல வந்து உங்க எல்லாரையும் சந்திச்சு ஜெய்பீம் இரவு பள்ளி கூட்டமைப்பு வந்து எவ்வளவு முக்கியமான பணிகளை செய்யறாங்க அப்படிங்கறத வந்து நீங்க எல்லாரும் ஒரு விதைகள் மாதிரி தான். இன்னும் 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் கழிச்சு பார்க்கும்போது மிகப்பெரிய சமூக ஆளுமைகள், IAS அதிகாரிகள், மிகப்பெரிய கலைஞர்கள், மிகப்பெரிய ஆளுமைகள் வந்து நீங்க எல்லாரும் வந்து இந்த இடத்துல நிற்பீங்க. இதே இடத்துல நின்று நீங்களும் வந்து உங்களுடைய அனுபவங்களை அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு பகிர போறீங்க. அந்த நம்பிக்கையோட நீங்க எல்லாரும் தொடர்ந்து படிக்கணும். இந்த நிறுவனத்தை, இந்த இரவு பள்ளியை சிறப்பாக நடத்துகிற தோழர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவிக்கிறேன். குறிப்பா தினகரன் ஐயா அவர்களுடைய அர்ப்பணிப்பு வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. அவரை போல இந்த சமூகத்தை நேசிக்கணும்னு நானும் விரும்புகிறேன். நிச்சயம் நான் அப்படி ஒரு நிலையை எட்டுவேன் என்று நம்புகிறேன். அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன்.